சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல மீன ராசி அல்லது மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் ஏதாவது யோகங்களை கொண்டு வருமா, அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துமா, மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களாவது கிடைக்குமா, கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பாக்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளையும் தவறவிட போறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா சமீப காலமா உங்களை மாதிரியே மன நிம்மதி இல்லாத ஒரு விரக்தியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான திறமசாலிகளா இருப்பீங்க. எல்லாரையும் அனுசரிச்சு வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. யார் மேலையும் பகைய வளர்த்துக்க மாட்டீங்க. யாரையும் எதிரியா பார்க்கவே மாட்டீங்க. எல்லாரையும் நண்பர்களா நினைப்பீங்க, சொந்தமா நினைப்பீங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி உடனுக்குடன் உங்களை நீங்க மாத்திக்குவீங்க. முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி யார் கூட பழகுனாலும் சரி நீங்க உண்மையா பழகுவீங்க. 100% பழகுறவங்களுக்கு உண்மையாவும் நடந்துக்குவீங்க. இதனாலேயே நீங்க பழகுற எல்லாருக்குமே உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க பக்கத்துல இருந்தாலே எனக்கு ஹாப்பியா இருக்குது அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயம் நீங்க பழகுற எல்லார்கிட்டையுமே ஒளிவு மறைவு இல்லாம ஓப்பனா பழகுவீங்க. அப்படிங்கறதால நீங்க பழகுற ஆட்கள் மூலமாவே நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் நிறைய இழப்புகளையும் கட்டாயமா சந்திப்பீங்க. நீங்க யார் மேலெல்லாம் மலை போல நம்பிக்கை வச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல கண்டிப்பா உங்களை முதுகுல குத்திட்டு போயிடுவாங்க. நீங்க என்னதான் உங்க கூட பழகுறவங்களுக்கு 100% உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களை ஏமாளியா தான் பார்ப்பாங்க. சமயம் பார்த்து உங்களை ஏமாத்துறதுக்கும் அவங்க முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரமா அவங்க கிட்ட ஏமாந்து போகவே மாட்டாங்க. அதே சமயம் ரொம்ப காலமா பழகுற எல்லாரையுமே இவங்க முழுமையா நம்புவாங்க. அப்படிங்கறதால பெரும்பாலான மீனராசிக்காரங்க பழகுனவங்க மூலமாவே கட்டாயமா நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி யார் கூட பழகுனாலும் சுயநலம் இல்லாம பழகக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்த்தரலாம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த மாசத்திலையும் ராகு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியில தான் உட்கார்ந்திருக்கார். அதே சமயம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற நிலையிலையும் புதன் பகவான் நீச்சம் பெற்ற நிலையிலையும் உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியில இந்த மாசி மாசத்துல ராகுவோடு இணைஞ்சு உட்கார போறாங்க. போதா குறைக்கு ரிஷப ராசியில குரு பகவானும் மீன ராசியில சுக்கிர பகவானும் இருக்கிறதால சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகமும் இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த யோகத்தால மீனராசி அன்பர்களுக்கு என்னென்ன ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் முழுமையா விலகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு வரீங்க. சமீப காலமா உங்க தொழில ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுட்டு வரீங்க. தொழில பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்ல, லாபம் இல்ல, தொழில நெருக்கடி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. தொழில தொடர்ந்து போட்டியும் பொறாமையும் தான் இருந்துகிட்டே இருக்குது. உங்களை வளர விடாம சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தால இந்த மாசி மாதத்துல இருந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா விலக ஆரம்பிக்கும். உங்களோட எதிரிகள் இவ்வளவு நாள் வளர்ந்துகிட்டே இருந்திருப்பான். அதை நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாசி மாதத்துல கிடைக்கக்கூடிய குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தால உங்களோட தொழில நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க. தொழில விரிவாக்கம் பண்ண போறீங்க. தொழில முதலீட்டை அதிகப்படுத்த போறீங்க. ஒரு சில மீனராசி அன்பர்கள் தொழில புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய யோகத்தை கூட குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களோட தொழில் எதிரிகள் இந்த மாசி மாசத்துல உங்களோட வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. எவ்வளவோ நெருக்கடியை கொடுத்து பார்த்துட்டோம், இவனை மட்டும் அழிக்கவே முடியலையே அப்படின்னு அவங்க ஒரு விரக்தியான மனநிலைமைக்கு போக போறாங்க. இன்னும் சொல்ல போனா உங்க எதிரிகளோட சூழ்ச்சியால உங்களை விட்டு விலகி போன வாடிக்கையாளர்கள் கூட மறுபடியும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே இந்த மாசி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால மீனராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்துல தொழில் சம்பந்தமா எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் சரி தாராளமா எடுக்கலாம். தன்னம்பிக்கையோட எடுக்கலாம். தொழில போடுற பணம் நம்ம
கைக்கு திரும்ப வராமலே போயிடுமோ, நம்ம நஷ்டத்தை சந்திச்சிடுவோமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது. தொழில் சம்பந்தமா உங்களுக்கு எல்லா வகையிலையுமே லாபங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இந்த மாசி மாசத்துல இருக்குது. அப்படிங்கறதால தொழில் சம்பந்தமா எந்த ஒரு புதிய முயற்சியா இருந்தாலும் சரி, இந்த மாசி மாசத்துல நீங்க தாராளமா இறங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல தொழில் ரொம்ப சூப்பரா நடக்கும் அப்படிங்கறதால இந்த மாசி மாசத்துல சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு பண நெருக்கடி, பண தட்டுப்பாடு அப்படிங்கறதே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், பண ஓட்டம் அப்படிங்கறதும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய பணத்துக்கு தகுந்த மாதிரியான விரைய செலவுகளும் கட்டாயமா இருக்கும். அதே சமயம் இன்னும் ஒரு சில மீனராசி அன்பர்கள் கைகளுக்கு வரக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்கும் தங்க நகைகள்ல முதலீடு பண்றதுக்கும் கூட இந்த மாசி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் என்னதான் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாவே இருந்தாலும் திடீர் ஜாக்பாட் அடிக்கிறதுக்கோ அல்லது லாட்டரி டிக்கெட்ல பரிசுகள் கிடைக்கிறதுக்கோ இந்த மாசி மாசத்துல வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்குது. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க, நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறீங்க அப்படின்னா உங்க உழைப்புக்குண்டான பலன் கட்டாயமா இந்த மாசி மாசத்துல கிடைக்கும். அதே சமயம் அதிர்ஷ்டத்தாலையோ அல்லது திடீர் யோகத்தாலையோ திடீர் பண வரவு அப்படிங்கிறது இந்த மாசி மாசத்துலயும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். இதனால மீனராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்துல அதிர்ஷ்டத்தை நம்பாம உங்களோட உழைப்பை மட்டும் முழுமையா நம்புங்க. நீங்க கடினமா உழைக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டீங்க அப்படின்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த மாசி மாதத்துல உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மாசி மாதத்திலையும் கேது பகவான் உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருக்கத்தான் செய்யும். சப்போஸ் உங்க குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகளே இல்ல, நீங்க கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் எதுவும் இல்ல அப்படின்னா உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலேயோ அல்லது தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலேயோ பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான மன மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சுலபத்துல உங்களுக்கு கிடைக்காது. ஒன்னு சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும், அது மூலமா உங்க மன நிம்மதி பறி போகும். அப்படி இல்லைன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமாவும் உங்களோட மன நிம்மதி பறி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இதனால நம்மளோட குடும்ப வாழ்க்கையில மட்டும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது, நம்ம வாழ்க்கை துணை நம்மளை புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்ல. உங்க வாழ்க்கை துணை உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல எந்த விதமான பாதிப்புகளும் வராது அப்படின்னு அர்த்தம். அதனால வாழ்க்கை துணை சண்டைக்கு வர்றதை நினைச்சு மீனராசிக்காரங்க சந்தோஷப்பட வேண்டிய ஒரு மாதமாவே இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை செய்யற இடங்கள்ல நிம்மதியா வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த மாசி மாசத்துலயும் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வேலை பார்க்குற இடங்கள்ல நெருக்கடிகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். மேல் அதிகாரி நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படி கூட வேலை பார்க்கறவங்க நெருக்கடிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது ரெண்டுமே இல்ல அப்படின்னாலும் அதிகமான வேலை பளு உங்களுக்கு ஒரு விதமான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது வேலைக்கு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் வேலை மாற்றத்துக்கு சாதகமான நிலைமையில இல்ல அப்படிங்கறதால இருக்கிற வேலையை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் அவசரப்பட்டு வேலையை விட்டு வரணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இவ்வளவு நாளும் பல்ல கடிச்சுக்கிட்டு கடந்து வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த வேலையை கண்டினியூ பண்ண முயற்சி பண்ணுங்க. சுயமரியாதையோட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்ததா உடனடியா நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையாது அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.